ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா சிதம்பரபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. களக்காட்டு பக்கம் இருக்குது இந்த இடம். களக்காடு மாநில நெடுஞ்சாலையிலிருந்து மிக அருகாமையில் தான் இந்த சிதம்பரபுரம் இருக்குது. மொத்தம் இதில் 150 ஏக்கர் இருக்குது. ஊரோடு சேர்ந்தார் போல உள்ளது பாருங்கள். பக்கத்தில் நான் உங்களுக்கு நம்ம இடம் தாழ்ந்த இடம் கிடையாது. ரோடு மட்டமும் நம்ம இடமும் ஒரே மட்டத்தில் நிரப்பான இடம். ஆனால் பாதை உங்களுக்கு அந்த தாழ்ந்து இருக்குது. ஆனால் இப்போ வர அதில் வேறு ஒன்றும் இல்லை. அதில் மண் வெட்டி ஒரு 2 டாரஸ் மண் போட்டாலே உங்களுக்கு ரோடு லெவல் ஆகிடும். இவங்க அந்த டைம் அப்படி செய்யலை. ஆனால் மண் போடக்கூடாது. கண்டிப்பாக கீழே ஒரு 2 பைப்பை நீங்கள் போட்டு மேலே மண் போடலாம். அதுதான் முறை. ஏன்னா அது கால்வாய் போல தண்ணி போகக்கூடிய இடம். ஸோ 150 ஏக்கர் இருக்குங்க. ஒரு ஏக்கர் 9 லட்சம் ரூபா, ஒரு சென்ட் 9000 ரூபா. நல்ல செம்மண் நிலம். மொத்தம் 7 கையெழுத்து ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆனால் இது பவரில் ஒரே ஆள் தான் கையெழுத்து போட வரணும்னு சொன்னாங்க. அது நமக்கு யாராக இருந்தாலும் அதை வாங்க நீங்கள் முன் வரும்போது நம்ம அந்த பவர் இருக்குன்னா அந்த ஒருத்தங்க மட்டும் வருவாங்க, இல்லைன்னா 7 பேர் கையெழுத்து போடுவாங்க. இதுதான் அந்த மெத்தட். நல்ல ஒரு விவசாய நிலம். ஏன்னா இது உங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்த பாருங்கள். மேற்கு மலை தொடர் அடிவாரம். நல்ல ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது. ஓனர் தங்குவதற்கும் வேலையாட்கள் தங்குவதற்குமாக ஒரே கட்டிடமாக பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. கோழி அடைக்கிறதுக்கு சின்ன ஒரு ஷெட்டு. இது போக விவசாய பொருட்கள் மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்குது. டியூப்ஸ், மற்ற டிராக்டர் உழவுடைய சாதனங்கள். ஒரு டிராக்டர் நிற்கிது. கால்நடைகள் ஏதாவது வளர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்குரிய ஷெட் இருக்குது. 2 EB ஃப்ரீ சர்வீஸ் வச்சுருக்காங்க. 3 கிணறு வச்சுருக்காங்க. ஒரு போர் இருக்குது. இவ்வளவு தண்ணி வசதிகள். கிணறே 3 இருக்குது, ஒரு போர். அப்படி 4 வழியில் உங்களுக்கு தண்ணி. மேற்கு மலை தொடர் அடிவாரம்னால உங்களுக்கு மேற்கு மலை தொடர் அடிவாரம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மணிமுத்தார்லேருந்து அந்த டேம்லேருந்து வரக்கூடிய ஒரு ஆறு, பெரிய ஒரு கால்வாய் ஒன்று அந்த இதுக்கு நம்ம இந்த லேண்டோட பின்பகுதியில் போகும். இது போக அந்த டேம்லேருந்து அந்த கால்வாயிலிருந்து ஷட்டர் மூலம் வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஓடை, ஒரு கால்வாய் நம்ம லேண்டுக்கு பக்கத்திலே போகுது. மண்ணை பார்த்திங்கன்னா நல்ல மண். இது அந்த வாழை போடுறதுக்காக அந்த இடத்துல கிளறி விட்டாங்க. அப்போ எடுத்த வீடியோவாக இது. பக்கத்தில் பார்த்திங்களா வாழை போட்டிருக்காங்கல்லாம். இதெல்லாம் இந்த 150 ஏக்கருக்குள்ள தான் போட்டிருக்காங்க. இந்த மண்ணும் அதே போல் ஜேசிபி கொண்டு கிளறியாச்சுன்னா அதே கலர் வந்துடும். உள்ளுக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழை போட்டிருக்காங்க. மாவு நிற்கிது. ஒரு சில மாவு, கொஞ்சம் நெல்லி, கொஞ்சம் எலுமிச்சை மரங்கள். அது போக நிறைய காட்டு மரங்கள் போட்டிருக்காங்க. காட்டு மரங்கள் நிறைய நிற்கிது. ஸோ மண் தாங்க இதனுடைய. இதை வாங்கி ஒருத்தங்க இதை பயன்படுத்தப்பட்டாங்கன்னா விவசாயத்துக்கு நல்ல தண்ணி செடி போடி நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். ஸோ ஒரே குடும்பனால உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இல்லை. பலருடைய கையிலேருந்து நம்ம வாங்கக்கூடிய கலெக்ஷன் லேண்டாக இருந்தால் தான் கஷ்டம். இது அப்படின்னா ஒரே குடும்பம் தான். அதனால ஈஸியாக நமக்கு வாங்கிடலாம். 4 பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா இது முள்வேலி போட்டிருக்காங்க. ஃப்ரண்டில் அந்த கேட்டு. ஆனால் இதை வாங்குறவங்க யாராக இருந்தாலும் அந்த ஃப்ரண்டில் அந்த தாழ்ந்து வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு 2 பைப்பு ஒரு 3 அல்லது 4 அடி விட்டமுள்ள ஒரு 2 பைப்பை கிராஸில் போட்டிங்கன்னா மேலே உங்களுக்கு மண் போட்டு விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி இறங்கி மேலே ஏற வேண்டியதில்லை. ஆனால் இப்போ எல்லா டிராக்டர், ஜேசிபி, டெம்போ உள்ள அடிக்கடி உள்ள டெம்போ இந்த வாழை கொலையெல்லாம் ஏற்றி கொண்டு போகிறாங்க. வாழைத்தாரெலாம் இந்த வண்டியெல்லாம் உள்ளே போய் தான் வந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த இடம்
தண்ணி வரும்போது ப்ராப்ளமாக இருக்கும்னு தான் நான் வந்து ஒரு பைப் போட்டாச்சுன்னா நிரந்தரமாக நமக்கு அது பர்மனெண்ட்டாக வந்து நமக்கு ஆகிடும். இந்த மாதிரி செய்யலாம். வாழை நிறைய போட்டிருக்காங்க, ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி வளம் இருக்குது, நல்ல மண். ஸோ உங்களுக்கு இந்த இடம் தேவையாக இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள். விலையில் கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. விலை குறைச்சி நம்ம கேட்கலாம், பேசலாம். உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தால் தேவையானால் கால் பண்ணுங்கள், இடத்த கொண்டு காணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.